எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்னைக்கு நம்ம கேரளா சமையல் பார்க்க போகிறது சம்மந்தி. இது வந்துட்டு நிறைய வெரைட்டியாக பண்ணலாம். இன்னைக்கு நம்ம பண்ண போகிறது மாங்காய் சம்மந்தி. பச்சை மாங்காய் வச்சுட்டு தான் சம்மந்தி பண்ணுறேன். இது பச்சை மிளகு சேர்த்து தான் எப்போவுமே மாங்காய் சம்மந்தி மோஸ்ட்லி எல்லாருமே பண்ணுவாங்க. அப்போ தான் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த வெள்ளை கலரில் இருக்குது. எப்படி பண்ணுறேன்னு பார்த்துட்டு வரலாம். பாருங்கள், 2 மாங்காய் நான் இங்கே எடுத்துருக்கு. ஒன்று குட்டியாக இருக்குது, ஒன்று பெருசாக இருக்குது. அந்த பெரிய மாங்காய் மாற்றி வச்சுக்கலாம். அந்த சின்ன மாங்காய் மட்டும் போதும். இந்த 1 கப்பு தேங்காய்க்கு 1 கப்பு தேங்காய் தான் எடுத்துருக்கு. 1 கப்பு என்னோடய கப்பு 240 ml தான், 240 ml. அந்த கப்புக்கு 1 கப்பு தேங்காய் துருவி எடுத்துருக்கு. அந்த சின்ன மாங்காய் கட் பண்ணி தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், அதே கப்புக்கு ஒரு 1/4 கப் அளவு இருக்குது. மாங்காயோட அளவு நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. உங்களுக்கு புளிப்பு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் மாங்காய் கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. இப்போ 2 பச்சை மிளகாய், நல்லா காரமாக இருக்கிற பச்சை மிளகாய் எடுத்துக்கோங்க. அப்போ தான் மாங்காய் சம்மந்தி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். 2 பச்சை மிளகாய் எடுத்துருக்கு. கூடவே சின்ன வெங்காயம் ஒரு 4-5 சின்ன வெங்காயம் அதுவும் எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சாப்பிடாதவங்க நிறைய இருக்குது. அப்போனா நீங்கள் பெரிய வெங்காயம் கூடி ஒரு சின்ன பீஸ் வேணால் கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், முதல்ல நம்ம அந்த மாங்காய் மட்டும் அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி எதுவுமே ஊற்ற வேண்டாம். மாங்காய் மட்டும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக வேணும்ன்ட்டு இல்லை, கொஞ்சம் அதுக்குள்ளே துருதுருன்னு கொஞ்சம் மாங்காய் இருக்கும். அது பரவாயில்ல, அப்படி இருக்கட்டும். அதுக்கப்புறம் எல்லா ஐட்டம்ஸுமே ஆட் பண்ணி கொடுத்துக்கலாம். பச்சை மிளகாய், சின்ன வெங்காயம், தேங்காய். நான் மிக்சியோட சின்ன ஜார் தான் எடுத்துருக்கு. அதனால தேங்காய் ஃபுல்லாக 1 டைம் அரைக்க முடியல. அதனால பாதி போட்டு நான் அரைச்சிடுறேன். அரைச்சதுக்கப்புறம் மிச்ச தேங்காயும் போட்டு அரைச்சிட்டு மிக்ஸ் பண்ணிடலாம். உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போடும்போது சாதாரணமாக நம்ம சம்மந்திக்கு அரைக்கிறதோட கொஞ்சம் அதிகமாக போட்டுக்கோங்க. ஏன்னா இந்த மாங்காய்க்கு நல்ல புளிப்பாக இருக்குது இல்லைங்களா, அதனால உப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைப்படுது. ஒரு டைம் அரைச்சி எடுத்துருக்கு. அரைக்கும்போது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது, தண்ணியும் ஊற்றக்கூடாது. அந்த மாங்காய்க்குள்ளே இருக்கிற தண்ணியே போதும் அதை அரைகிறதுக்கு. அரைச்சி எடுத்ததுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு கம்மியாக இருந்தால் இப்போ கொஞ்சம் போட்டு கொடுத்துக்கோங்க. போட்டதுக்கப்புறம் அந்த ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கையில் கூடி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். அது உங்கள் இஷ்டம் மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா எல்லாமே சேர்த்து ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது சாப்பாடுக்கு கஞ்சிக்கெல்லாம் சூப்பரான ஒரு சைட் டிஷ் தான். இது நம்ம அந்த இளம் மாங்காய் இருக்குது இல்லைங்களா, டெண்டர் மாங்கான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாங்காய் தான் எடுத்துருக்கு. உங்களுக்கு புளிப்பு அதிகமாக இருக்கிற பெரிய மாங்காய் எடுக்கணும்னா அதுவும் எடுத்துக்கலாம். உங்கள் இஷ்டம் மாதிரி மாங்காயோட அளவு நீங்கள் அரைக்கும்போது மாற்றிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுருக்கு. இப்போ இதை நான் பெரிய ஒரு உருண்டையாக எடுத்து வச்சுக்கலாம். சம்மந்தி எப்போவுமே ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு உருண்டையாக எடுத்து வச்சுட்டு ஸ்பூனில் தான் எவ்வளோ தேவையோ அவ்வளோ எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்றோம். இப்போ பாருங்கள், நம்ம தேங்காய் போட்ட மாங்காய் சம்மந்தி ரெடியாக இருக்குது. சூப்பரான இந்த சிம்பிள் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்ததுக்கப்புறம் உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. இந்த சமையல் பிடிக்கிற ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னொரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.